வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. ஸ்வீட் கார்ன் ஃப்ரை தான் சாப்பிட போகிறோம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட்டு வாட்டர் பேனில் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த கார்னை டூத்பிக்கில் இன்சர்ட் பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள், சால்ட் லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1 கப் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃப்ளார் எடுத்துகிட்டு நான் சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பேட்டரை. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் லைட்டாக திக் பேஸ்ட் அளவுக்கு பேட்டர் ஸ்டேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன் எடுத்து இதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனவரை தனித்தனியாக சிங்கிள் அந்த பிக் எடுத்து நம்ம போடணும். ஏன்னா எல்லாமே அப்படியே ஒட்டி கொண்டுட்டு போல், அதனால தனித்தனியாக அந்த ஆயில் ஹீட் ஆன பிறகு இதை போட்டு ரொம்ப கம்மி மினிட்லேயே இது ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் தனியாக தான் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் பிடிக்குதோ அவங்க டெஃபினட்டாக இதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ நான் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்கள், இப்போ நான் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணணும். இப்போ இதுக்கு மசாலாவை இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் நான் ஒரு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கார்னை, இந்த கிறிஸ்பி கார்னோட இந்த பவுடரை நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இல்லைன்னா சாட் பவுடர் இருந்தாலும் நம்ம சாட் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ, பாய்.